அன்பான சகோதரர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற பகுதி தேவன் யார். வேதாகமத்திலே நம்முடைய தேவனை பற்றி அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவைகளின் வெளிச்சத்தாலே நாம் தேவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியும். இப்பொழுதும் அநேக சபை பாகுபாடுகள் என்கிற கிறிஸ்தவ அரசியல் மூலம் தனித்தனியே பிரிந்து கிடக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் ஒரு யோசனை செய்து அந்த கருத்தை நிலைநாட்டுவதற்காக வேதாகமத்தின் வசனங்களை எடுத்துரைக்கிறார்கள். இது ஆரோக்கியமான சூழ்நிலை அல்ல. நாம் எப்படி இருக்க வேண்டும், தேவனை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்வது அவசியம்தான். ஏனென்றால் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனை நாம் அறிந்து கொள்வதாலேயே நமக்குள்ளே நித்திய ஜீவன் கிட்டுகிறது. அதேபோல வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று நம்புகிறீர்களே, என்னை பற்றி அறிவிப்பவைகளும் அவைகளே என்று இயேசு சொன்னார். வேதவசனத்தை ஆராய்ந்தால் நித்திய ஜீவன் வரும். வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அந்த வேதமே தேவனை பற்றி நமக்கு விளங்க காட்டியுள்ளது. நாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தேவனை பற்றி தெரிந்து கொள்ளுகிறோம். அதிலும் சால சிறந்தது என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் கருதுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் பிறர் மூலம் தேவனை அறிவது தேவைதான் என்றாலும் அது ஆரோக்கியமான சூழ்நிலை அல்ல. நாமே வேதத்தை படித்து அதன் மூலம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சில குழப்பங்களோ புரியாத வசனங்களோ இருப்பின் பொறுமையாக கர்த்தரிடத்தில் ஜெபித்து அவைகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவனுடைய வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அதிலே குறைவில்லை. அதை புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் நமக்குள் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அந்த வேதமே பிதாவை வரையறுக்கிறது, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதின் மூலம் ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளலாம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் வேதத்தை ஆராய்ந்து அறிந்து அல்லது தியானித்து தேவனை கண்டடைவது அவசியம். உமது வேதமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம், வார்த்தைகள், எழுத்தின் உறுப்பு எல்லாமே நிறைவேறி தீரும். அது சத்திய வார்த்தை. சத்திய வார்த்தையில் கண்டிருக்கிறதை, எழுதப்பட்டிருக்கிறதை தேவன் நமக்கு அறிவிப்பார். நாம் அவைகளை வாசிக்க வேண்டும். உம்முடைய வேதமே சத்தியம். தேவன் சத்தியம் உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே வழி சத்தியம் என்று சொன்னவர். ஆவியானவர் சத்தியமுள்ளவர். ஆகையால் வேதமே தேவனை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய வேதமே தேவன். கர்த்தருடைய வேதத்திலே கர்த்தரை பற்றி எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளே தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. எனவே கர்த்தருடைய சத்திய வேதமே தேவன். வசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே நிலை நிற்க வேண்டும். அவருடைய உபதேச வசனங்கள் நிலை நிற்கும் பொழுது நாம் அதன் மூலம் தேவனை நம்முடைய உள்ளத்தில் பெறுகிறோம். இப்பொழுது தேவன் யார் என்பதை நாம் அறிய முற்படுவோம். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒரே கர்த்தர். நமக்கு ஒரே தேவன் உண்டு, ஒரே கர்த்தரும் உண்டு. பலருக்குள்ளும்
வரங்களை பகிர்ந்தளிக்கிற ஒரே ஆவியானவரும் உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நமக்கு ஒரே தேவன் உண்டு, ஒரே கர்த்தர் உண்டு, ஒரே ஆவியானவர் உண்டு. நமக்கு ஒரே தேவன் உண்டு, தேவனாகிய கர்த்தரும் தேவன்தான். ஆவியானவரும் தேவன் ஆவியாயிருக்கிறார், ஆவியானவரும் தேவன்தான். நாம் சபை பாகுபாடு என்று பிளவுபட்டு கிடக்கும் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அல்லது கிறிஸ்தவ அரசியல் போன்று தங்களுக்கென்று ஒரு அரசியலையும் ஆதாயத்தையும் ஏற்படுத்தி கொள்ள விளைவோர் சொல்லும் கூற்றுகளிலிருந்து தேவனை அறிய முடியாது. அது அவர்கள் மனசாட்சியோடு சொன்னால் மாத்திரம் ஓரளவே, ஒரு பகுதியளவே அறிய முடியும். தேவனையா எல்லாரும் பிரசங்கிக்கிறார்கள்? தேவனுடைய வேதத்திலே சுய ஆதாயத்திற்காய் வசனங்களை புரட்டும் அநேகர் இந்த காலகட்டத்திலே இருக்கிறார்கள். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணம் நமக்காய் கொடுக்கப்பட்டதல்ல. நியாயப்பிரமாணங்கள் வாசிக்கப்படுகையில் அது முக்காடு போல இருக்கிறது என்று பவுல் ஊழியர் சொல்லுகிறார். ஆனால் இந்த காலங்களிலே தங்களுடைய சுய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக கர்த்தருடைய உபதேச சட்டங்களை போதியாமல் பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம், சட்டங்கள், பலிகள் இவைகளை பற்றி ஏன் பேசுகிறார்கள்? அவைகளால் நல்ல ஆதாயம் உண்டாகும் என்று அவைகளை கையாளுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது வேத வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும் வார்த்தை, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இருந்தார்? அவர் பலியையோ காணிக்கையோ தேவனுக்கு செலுத்தவில்லை. தன்னையே தேவனுக்கு நறுமணமான பலியாக தன் வாழ்க்கை முழுவதையும், தன் சரீரம் முழுவதையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்தார். அவரே நம்முடைய முன்மாதிரி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவே. அவர் ஒளி மட்டுமல்ல, வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரே மார்க்கம், அவரே வேதம், அவரே நித்திய ஜீவன்.